பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கையும் தேவன் சொல்ல ஆசைப்படிய ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய இரக்கங்களுக்கு, உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற இரக்கங்களுக்கு, உங்களை குறித்து நான் வைத்திருக்கிற இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று தேவன் ஒரு வாக்கு கூறுகிறார். நமக்கு நல்லாவே தெரியும் இரக்கம்னா என்னன்னு தெரியும். நம்ம மேலே பரிதாபப்பட்டு நம்ம தேவனை விட்டு எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவருக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, அவர் பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டாலும் சரி, நம்ம மேலே தேவன் இரக்கமாக இருக்கிறார். அது எல்லாத்துக்குமே அறிவோம். நம்ம தேவன் இரக்கமாக இருப்பதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கோம். நம்ம அதாவது நம்ம தெரியும், இளையகுமாரனை பற்றி தெரியும். இளையகுமாரன் அப்பாவை விட்டுட்டு சொத்தை பிரித்து எங்கெங்கேயோ போயிட்டான். போய் எங்கெங்கேயோ அலைஞ்சு அவன் சுய இஷ்டத்தின்படி, சுய இச்சையின்படி எல்லாம் தீர்ந்து போய் வேற வழி இல்லாமல் திருப்பி அப்பாட்ட திருப்பி வந்தான். திருப்பி வந்தோடனே, அப்பா நீ என்னென்னலாம் பண்ண சொல்லு, எது மன்னிப்பு கேளுன்னா சொல்லவே இல்லை. அப்பா தூரத்தில் பார்த்தோன்னே ஓடி போய் அவனை கட்டி இணைச்சி முத்தம் கொடுத்து அவனை சகல காரியங்களுக்கும் அவருக்கு செஞ்சார். புதிய வஸ்திரம் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு, புதிய செருப்பு பாதரட்சிகள் காலில் போட்டார். இதெல்லாம் என்னன்னா அதிகாரத்துக்கான அடையாளங்கள். புதிய ட்ரெஸ் வந்து ரட்சிப்பின் வஸ்திரம், மோதிரம் வந்து உங்களுக்கு அடையாளம் கொடுக்குற அதிகாரம் கொடுக்குறது, பாதரட்சிகள் சுவிசேஷத்தை சொல்றதுக்காக. அப்ப தேவன் அந்த ஒரு உலக ரீதியான தகப்பனை அப்படி இருக்கும்போது பரலோக தகப்பன் நம்மளுக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்ப என் மகன் என் பக்கம் திருப்பி வருமா, அவன் மேலே இறக்கமா இருப்பதனால தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த இரக்கம் வந்து எப்படி இருக்கா, அது முந்தின வசனத்தை பார்த்தோம்னா, நாம் நிர்மூலமாக இருந்து இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அப்ப இந்த இரக்கம் வந்து நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இரக்கம் கிருபை ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப தேவ இரக்கம் தான் நம்மளை வந்து நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. தேவ இரக்கம் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக, தேவ கிருபை நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. ஒருவேளை கடந்த காலங்களில் நம்மளுக்கு வந்து எவ்வளவோ போராட்டங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். 7ஆவது மாதம் வரைக்கும் இந்த வருஷத்துல ஓட்டிட்டோம், 8ஆவது மாதத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். இந்த கடந்த வருடங்கள் முழுக்க நம்ம பிறந்ததுலேருந்து, நம்ம வளர்ந்து வந்ததுலேருந்து, வேலைக்கு போனதுலேருந்து கடைசிய காலங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் நம்மளை வந்து நொடி பொழுதுல ஒன்றும்லாம் ஆக்கியிருக்கலாம். அப்போ தேவனை விட்டு விலகி போன காரியங்கள் உண்டு, தேவனை விட்டு விலகி போன காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் நம்மளை நிர்மூலமாக்காம தேவன் தன்னுடைய இரக்கத்தினாலே நம்மளை பாதுகாத்து அரவணைத்து கொண்டார். இதில் வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது தேவனை பற்றி கொண்டு இருக்கவங்க கூட எனக்கு ஏன் இப்படி வருது, நான் அவ்வளோ வருஷம் தேவன் பின்னால் இருக்கேனே, இத்தனை வருடங்களாக உண்மை தேடி கொண்டு இருக்கிறேனே, இத்தனை வருடங்களாக நான் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கே எப்படி இருக்குது, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி இருக்குது, என் கணவருக்கு ஏன் இப்படி இருக்குது, என் குடும்பத்தின் வாழ்க்கை, என் திருமண வாழ்க்கையை ஏன் இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தேவனை நோக்கி முழுமுழுக்காம இருந்திருக்கவே மாட்டோம். நம்ம அந்த இதெல்லாம் தேவன் நம்ம நிர்மூலமாக்கியிருக்கலாம். மோசைட்ட சொன்னார், உருகனா நீ விளைவிக்க இந்த மக்களை வந்து அதமாக்கிடுறேன், இந்த மக்களை வந்து நான் ஒன்றுமலாமாக்கிடுறேன் அப்படின்னாரு. அப்போ தேவ கோபம் நம்ம பழைய இதில் மூண்டது. ஆனால் மோசையோட வார்த்தைகள் தேவனை அமைதிப்படுத்தியது. அது தேவன் நம்மளை நிர்மூலமாக்காமல் இருப்பது அதே தான், அந்த வார்த்தை தான், அந்த காரியங்கள் தான். அப்போ தேவ சாயலாக படைக்கப்பட்ட நம்மளை தேவன் நிர்மூலமாக்கவே மாட்டாங்க. ஒருவேளை தேவன் கோபப்பட்டிருக்கலாம், அது கோபம் வந்து நொடி பொழுது தான். ஆனால் தேவனுடைய இரக்கமோ காலங்காலத்துக்கு நம்மளோட தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் நம்ம படிக்கிறோம். பூமியின் கடைசி பரியந்தம் தேவனுடன் நிற்பேன். எதுக்காக நிற்கிறார் தேவன்? நம்ம பைபிளில் படிக்கிறோம் நம்ம உலகத்தின் கடைசி பரியந்தம் வந்து உன்னுடன் நிற்பேன் அப்படின்றாரு. அது எதுக்காக சொல்றாருன்னா, அந்த இரக்கம், மகாபெரிய இரக்கம், கிருபை. அப்போ நம்மளை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வதற்காக தேவன் கிருபையாக இருக்கிறார். நம்ம தேவனுக்கு நன்றி சொல்வதாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என்ன நிர்மூலமாக்காமல் நீர் என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்களே ஆண்டவரே, நான் வந்து தகுதி இல்லாதவன் ஆண்டவரே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை, நான் தகுதியானவே அந்த ஆண்டவரே, நான் அந்த தப்புலாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் தகுதியானவே நினச்சிட்டு இருக்கீங்களா? பரிசேயருக்கும் ஆயக்காரருக்கும் பரிசேயருக்கும் நடந்த கதை தான். ஆலயத்துக்கு உள்ளே போய் அவர் அவ்வளோ தைரியமாக சொன்னார், நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னா, வெளியே இருந்தவர் ஏறெடுத்து பார்க்க கூட நான் தகுதி இல்லை அப்படின்னாரு. யார் உள்ளே போனார், யார் பரலோகத்துக்குள்ளே போனார் நமக்கு நல்லாவே தெரியும். அதை நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. அப்போ நம்மளை பாதுகாப்பது தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய இரக்கம். அதாவது காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கும் படிக்கணும். இந்த புதிதான கிருபையில் பங்கு பெறுவதற்காக, தேவ இரக்கத்தில் பங்கு பெறுவதற்காக தேவன் இன்றைய நேரம் நம்ம அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, நாங்கள் எந்த இடத்தில் நின்றாலும், உண்மை விட்டு நாங்கள் வெகு தூரம் சென்றாலும் தகப்பனே, உமது மகா இரக்கத்தால் மகா கிருபையால் எங்களை திருப்பி கூட்டி அணைத்து கொண்ட கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏஸ் தகப்பனே, குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாமல் சுகவீனப்பட்டு இருப்பவர்களை உமது கருத்தை தருகிறோமாப்பா. காலங்களிலே சுகர் பிரச்சனைகள் அநேகருக்கு இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, ஒரு பரிபூர்ண விடுதலை குறிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.